let alpha, beta be the roots of the equation கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. தென் n plus a plus b is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். அதுலேருந்து தான் நம்ம என்னும் ஏவும் பி கண்டுபிடிக்க போகிறோம். அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனோட ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை எடுத்து நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து செகண்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு n and a and b கிடைக்கும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. -b + or - b² - 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 2 ரூட் கிடைக்குது. ரூட் 6 1 + or - i divided by 2ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து √3 எழுதுனா √3 டைம்ஸ் 1/√2 + or - i/√2ன்னு கிடச்சிருச்சு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா கொசைன் அண்ட் சைன் எழுதலாம். ஸோ ஏன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பவரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆய்லர் ஃபார்மில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்ஃபா வந்துட்டு என்ன அப்படின்னா e⁴, பீட்டான்றது என்னென்னா e⁻⁻ வந்துடும். இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா α/98 காமனாக எடுத்துட்டிங்கன்னா α/98 டைம்ஸ் α/β + 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா n என்ன a என்ன b என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்துட்டு 3n டைம்ஸ் a + ib அந்த ஃபார்மில் நம்மளுக்கு இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ √3/98 நம்ம எப்படி எழுதலாம் 3/49ன்னு எழுதலாம். அதே மாதிரி e⁻j⁴ டைம்ஸ் 98. ஸோ அகெயின் நீங்கள் சம் ஆஃப் 2 ஆய்லர் ஃபார்ம் இருக்கனால அகெயின் கொசைன் அண்ட் சைன் ஃபார்மில் எழுதுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இமேஜினரி டேர்ம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வெறும் கொசைன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கொசைன் π/4 2 கொசைன் π/4ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க ஆய்லர் மேலே கொண்டு போனோம்னா e⁻j99 π/4ன்னு வந்துடும். 2 கொசைன் π/4 அது 2 கொசைன் π/4 வந்து 1/√2. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 வந்துடுச்சு. 3/n ஃபார்மில் வந்துடுச்சு. உள்ள a + ibன்னு வரணும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்ம 99 டைம்ஸ் எத்தனை e⁻j π/4 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -1 + 1/√2 அந்த -1/√2 and +1/√2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே எழுதியாச்சு. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா n = 49, a = -1, b = 1ன்னு கிடைக்கும். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 49.